அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு எடிட் கிராமர் வீடியோ 1 எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ எடிட்டுக்கு டோட்டலாக 4 வீடியோ போடலாம் அப்படின்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு வீடியோவில் ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு கிராமர் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அது ரிலேட்டடான எடிட் வந்து எக்ஸசைஸாக கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். ஸோ எடிட் நல்லா பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக 4 கிராமர் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட், டென்ஸ் தெரிஞ்சிருக்கணும், ஆர்டிகல்ஸ் அண்ட் ப்ரிப்போசிஷன். இது 4மே 4 வீடியோவில் கொடுத்துட்டு அதோட பேக் எக்ஸசைஸ் கொடுப்பேன். ஃபைனலாக 5th எக்ஸசைஸ் 5th வீடியோ கொடுக்கும்போது நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர்ஸை பார்க்கலாம். சப்போஸ் இந்த 4 கிராமர் இல்லாமல் வேறு ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டைமில் அந்த 5th வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து 11th ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் கிடையாது, 9th 10th 11th 12th 4 கிளாஸ்க்குமே வந்து எடிட் இருக்குது. ஸோ வீடியோவை நல்லா கிளியராக பாருங்கள், கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு பாருங்கள். ஏன்னா வந்து ஒவ்வொரு சென்டென்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா சப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. சப்ஜெக்ட் இஸ் வாட் த சென்டென்ஸ் இஸ் அபவுட். ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அந்த சென்டென்ஸ் யாரை பற்றியோ எதை பற்றி சொல்லுதோ அதை தான் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ராமு இஸ் எ குட் பாய் அப்படின்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ராமு அப்படின்றது சப்ஜெக்ட். ஏன் அது சப்ஜெக்ட் அப்படின்னா அந்த ஹோல் சென்டென்ஸுமே ராமுவை பற்றி சொல்லுது, அதனால் ராமு அப்படின்றது சப்ஜெக்ட். நெக்ஸ்ட்டு வேர்ப்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும். வேர்ப்னா ஒரு ஆக்ஷன், அதாவது வினை அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹீ ரன்ஸ் ஃபாஸ்ட்லி, ரன் அப்படின்றது ஓடுறது இல்லையா, ஸோ அதனால் அது வேர்ப் அப்படின்னு அர்த்தம். சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப்ஸ் ஷுட் அக்ரி வித் ஒன் அனதர் இன் நம்பர். அதாவது சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்னா என்னன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. சப்ஜெக்ட் சிங்குலர்னா அதுக்கான வேர்பும் சிங்குலராக தான் இருக்கணும். சப்ஜெக்ட் ப்ளூரல்னா அதுக்கு ப்ளூரல்கான வேர்பு தான் கொடுத்துருக்கணும். இன்கேஸ் சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்து ப்ளூரல்கான வேர்பு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குது. அது என்னன்னு பார்த்து நம்ம சரி பண்ணணும். அது எடிட்டில் நிறைய கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து இந்த சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டை உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸை நல்லா கவனிங்க. ஷீ ரைட்ஸ் எ லெட்டர் அப்படின்னு இருக்குது. இது வந்து ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் சென்டென்ஸ். இதில் ரைட் பக்கத்தில் எஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் ரைட் பக்கத்தில் எஸ் ஆட் பண்ணியிருக்கேன்? இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்க்கான சென்டென்ஸ். ஏன்னா ஷீ அப்படின்றது சிங்குலர். எப்போவுமே ப்ரெசன்ட் டென்ஸில் சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்ததுன்னா வேர்பு கூட எஸ் ஆட் பண்ணணும். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து அப்ளிகபிள் ஃபார் ப்ரெசன்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்க்கோ ஃபியூச்சர் டென்ஸ்க்கோ இது அப்ளிகபிள் கிடையாது. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும்தான் நீங்கள் திங்க் பண்ணணும் நான் என்ன சொல்கிறேன்றது. இதுலேயே வந்து பக்கத்தில் இன்னொரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். தே ரைட் எ லெட்டர். ஆனால் வந்து இதுவும் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். ஆனால் வேர்ப் கூட நான் எஸ் ஆட் பண்ணல. ஏன்னா சப்ஜெக்ட் ப்ளூரல். சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் வேர்பு கூட எஸ் ஆட் பண்ணோம். சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்தால் வேர்ப் கூட எஸ் ஆட் பண்ணக்கூடாது. இது வந்து ஒன்லி ஃபார் ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸில் அந்த சென்டென்ஸ் இருந்தால் இதை செய்யணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுவும் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். ஹீ டசன்ட் லைக் காஃபி, தே டோன்ட் லைக் காஃபி. இது ரெண்டுமே வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் தான். சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்ததுன்னா டஸ் யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்ததுன்னா டூ யூஸ் பண்ணணும். இதுவும் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு மட்டும்தான். ஐ ஹாவ் எ நியூ பென், ஷீ ஹேஸ் எ நியூ பென். இந்த ரெண்டு சென்டென்ஸும் பாருங்கள். ஐ, யூ, ப்ளூரல் இது மூணுமே வந்ததுன்னா ஹாவ் யூஸ் பண்ணணும். சிங்குலர் ஹீ, ஷீ, இட் மூணுமே வந்ததுன்னா ஹேஸ் யூஸ் பண்ணணும். இது வந்து தேர்ட் சென்டென்ஸ்க்கு மட்டும் கிடையாது. இது வந்து ஃபஸ்ட்டுக்கு செகண்டுக்கு வந்ததுனாலும் இதே மாதிரி தான். அதாவது ஐ, யூ, ப்ளூரல் இது வந்ததுன்னா நீங்கள் வந்து டூ தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஐ, யூ, ப்ளூரல் இது வந்ததுன்னா ஹாவ் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். எனி ஒன், எவ்ரி ஒன், சம் ஒன், நோ ஒன், நோபடி. இது எல்லாமே நீங்கள் சிங்குலராக, சப்போஸ் அது ஸ்டார்டிங்கில் வந்துருச்சுனாலே இதை நீங்கள் சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரி ஒன் ஹேஸ் கம்ப்ளீட்டட் தேர் ஹோம்ஒர்க். ஸோ ஹேஸ்ன்றது சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்தால் தான் யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ எவ்ரி ஒன் அப்படின்னு வந்ததுனாலே அது சிங்குலராக நினச்சிக்கணும். சம் ஆஃப் அப்படின்ற வேர்ட் வந்ததுன்னா சம் ஆஃப் த பிஸ்கெட்ஸ், அதாவது சம் ஆஃப்க்கு அப்புறம் வர சப்ஜெக்ட் சிங்குலரா ப்ளூரலான்னு பார்த்துக்கோங்க.
ப்ளூரலாக இருந்தால் ஆர் போடுங்க, சிங்குலராக இருந்தால் இஸ் போடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஈச். ஈச் அப்படின்னு வந்தாலே அந்த சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருந்தாலும் நீங்கள் சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஈச் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு இருந்தாலும் அது ப்ளூரலாக இருந்தாலும் நீங்கள் சிங்குலர் வேர்பை தான் யூஸ் பண்ணணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக, இது நல்லா கவனிச்சுக்கோங்க. ஐனா நான், யூ நீ நீங்கள், ப்ளூரல். இது மூணுத்துக்குமே டூ ஹாவ் தான் யூஸ் பண்ணணும். ஐ ஹாவ், யூ ஹாவ், தே ஹாவ், ஹேஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஹீ ஷீ இட்டு சிங்குலர். இது எல்லாத்துக்குமே சிங்குலராக இருந்ததுன்னா டஸ்ஸு ஹேஸ் தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஷீ டஸ், ஹீ டஸ், இட் டஸ் அப்படின்றது. அதே மாதிரி ஷீ ஹேஸ், இட் ஹேஸ் அப்படின்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஆஸ் வெல் ஆஸ் அண்ட் அண்ட். ஆஸ் வெல் அஸ் அப்படின்றது வந்ததுன்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் சிங்குலர் ராமுன்றது. ஆஸ் வெல் அஸ் இஸ் ஃப்ரெண்ட்ஸு செகண்ட் வந்த சப்ஜெக்ட் ப்ளூரல். ஆனால் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது சிங்குலர் வேர்பு தான் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் சிங்குலர், ஆஸ் வெல் அஸ் செகண்ட் சப்ஜெக்ட் ப்ளூரல். ரெண்டுத்துக்கும் நடுவில் ஆஸ் வெல் அஸ் வந்தால் சிங்குலர் வேர்பு தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்கள், ராமு அண்ட் இஸ் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் வந்துருச்சுன்னா ப்ளூரல் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், நெய்தர் நார், எய்தர் ஆர். எய்தர் ரமேஷ் ஆர் இஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கோயிங் டு ஷாப்பிங். இதில் பாருங்கள், எய்தர் ரமேஷ், ரமேஷ்ன்றது சிங்குலர். ஆருக்கு அப்புறமா வர்ற சப்ஜெக்ட் ப்ளூரலாக சிங்குலரான்னு பாருங்கள். ஸோ ப்ளூரலாக இருந்ததுன்னா ப்ளூரல் வேர்பை யூஸ் பண்ணிக்கிங்க. எய்தர் ரமேஷ், ரமேஷ்ன்றது சிங்குலர், அதை கன்சிடர் பண்ணாதீங்க. ஆருக்கு அப்புறமா என்ன சப்ஜெக்ட் வருது? இஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வருது, ப்ளூரலில் வருது. ஸோ அதனால் ப்ளூரல் வேர்ப் ஆர்ன்னு யூஸ் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், நெய்தர் ரமேஷ் ஃப்ரெண்ட்ஸ் நார் ஹிஸ் பிரதர் இஸ் கோயிங் டு ஷாப்பிங். ஸோ இதே மாதிரி தான். நெய்தருக்கு அப்புறம் வர சப்ஜெக்டை கன்சிடர் பண்ணாதீங்க. நார்க்கு அப்புறமா வர சப்ஜெக்ட் சிங்குலராக ப்ளூரலான்னு பாருங்கள். சிங்குலர் பிரதர்ன்றது சிங்குலர். ஸோ அதனால் சிங்குலர் வேர்பை யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தேர் ஆர், தேர் இஸ், ஹியர். ஸோ இது வந்து சப்ஜெக்டே கிடையாது. தேர் ஆர், தேர் இஸ், ஹியர் இதெல்லாம் சப்ஜெக்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கு அப்புறமா வரது தான் சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், தேர் ஆர் 2 பேர்ட்ஸ். தேருக்கு அப்புறமா ஆர் வரணுமா இஸ் வரணுமான்றது இதுக்கு அப்புறமா வர சப்ஜெக்டை வச்சு தான் டிசைட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் தேர் டேஷ் 2 பேர்ட்ஸ்ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. 2 பேர்ட்ஸ்ன்றது ப்ளூரல். அப்போது ப்ளூரல்கானதை ஆர் இங்கே போட்டுடணும். நெக்ஸ்ட் பாருங்கள், தேர் டேஷ் நோ ரெயின் அவுட் சைட். ரெயின்ன்றது சிங்குலராக கன்சிடர் பண்ணோம். ஸோ இஸ் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஹியர் டேஷ் 2 ஆப்பிள்ஸ். ஹியர் கொடுத்துருக்காங்க, டேஷ்ன்னு வச்சுக்கோங்க. 2 ஆப்பிள்ஸ், 2 ஆப்பிள்னும் போது அது ப்ளூரல். ஸோ அந்த 2 ஆப்பிள்ஸ்ன்றதால அந்த இடத்துல ஆர் போடணும். நெக்ஸ்ட் பார்த்துக்கோங்க, நியூஸ் அப்படின்றது எஸ் லாஸ்ட்டில் இருந்தால் அது வந்து ப்ளூரல்னு ஆகாது. அதை சிங்குலராக தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இப்போ உங்களுக்கு இதில் எக்ஸசைஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு 5 சென்டென்ஸ்க்கு நானே ஆன்சர் சொல்லிடுறேன். இதுக்கப்புறமா வர ரிமைனிங் 5 சென்டென்ஸ்க்கான ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ராமு அண்ட் சீதா ஆஸ் கம்ப்ளீட்டட் தேர் ஹோம்ஒர்க். இதில் பார்த்தீங்கன்னா ராமு அண்ட் சீதான்னு இருக்குது. ஸோ அதனால் 2 பேரை குறிக்குது. ஸோ ப்ளூரல் அது. அதனால் ஹேஸ்க்கு பதில் ஹாவ் போடணும். ஐ டசன்ட் லைக் ஐஸ்கிரீம். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஐ வந்ததுனாலே நீங்கள் ப்ளூரல்கான வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். இது டஸ்ன்றது சிங்குலர்கானது. ஸோ ஐ டு நாட் லைக் ஐஸ்கிரீம்னு எழுதணும். ஷீ ஹாவ் கம்ப்ளீட்டட் ஹர் ஹோம்ஒர்க். ஷீன்றது சிங்குலர். சிங்குலருக்கு ஹாவ் வரணுமா ஹேஸ் வரணுமா? ஹேஸ் தான் வரணும். ஸோ ஷீ ஹேஸ் கம்ப்ளீட்டட் ஹர் ஹோம்ஒர்க். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சில்ட்ரன் லைக்ஸ் ஸ்வீட்ஸ். இது வந்து ரொம்ப நல்லா கவனிக்கணும் நீங்கள். சில்ட்ரன் அப்படின்ற, சைல்டுனா சிங்குலர், சில்ட்ரன்னா ப்ளூரல். ஸோ ப்ளூரலுக்கு லைக்ஸ்ன்னு போடக்கூடாது, லைக் தான் போடணும். ஸோ சில்ட்ரன் லைக் ஸ்வீட்ஸ். தேர் இஸ் 2 pens. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தேருக்கு அப்புறமா வர வேர்பை வந்து அதுக்கு அடுத்ததாக வர சப்ஜெக்ட் வச்சு தான் டிசைட் பண்ணணும். 2 pensன்றது ப்ளூரல். ஸோ தேர் ஆர் 2 pens அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ பாருங்கள், 6th கொடுத்துருக்கேன். 7, 8, 9, 10 ரிமைனிங் 5 சென்டென்ஸும் கொடுத்துருக்கேன். இதில் எது தப்பான எரர் எது, இதுக்கான கரெக்டான வேர்டு எது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ஆன்சரை டைப் பண்ணி அனுப்புங்க.
உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரிமைனிங் வீடியோ சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அடுத்தடுத்து நம்ம எடிட்டுக்கான வீடியோஸை சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.